தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் 29ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்புமாறு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் பணியிடங்களை காலி என்று அறிவித்து அதனை இடமாறுதல் மற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் 1,97,564 பேரில் 1,88,359 பேர் பணிக்கு வந்துள்ளதாகவும் 2,438 பேர் முன் அனுமதி பெற்று விடுமுறை எடுத்துள்ளதாகவும் 6,667 பேர் மட்டுமே பணிக்கு வரவில்லை என்றும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ராமேஸ்வர முருகன் தெரிவித்துள்ளார். 97% ஆசிரியர்கள் இன்று அனைத்து பள்ளிகளிலும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலே வருகை புரிந்து அவருடைய பணியை தொடர்ந்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோன்று தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மொத்தம் 1,50,836 பேர் பணியாற்றும் நிலையில் 1,28,211 பேர் பணிக்கு திரும்பியுள்ளனர். 22,625 பேர் மட்டும் பணிக்கு திரும்பவில்லை என்றும் பள்ளிக் கல்வித்துறை கூறியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் 1049 பேரும் நடுநிலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் 535 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் 1584 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 29ஆம் தேதி இரவு 7 மணி வரை பணிக்கு திரும்ப கால அவகாசம் அளிக்கப்பட்டது. பணிக்கு திரும்புவது குறித்து தொலைபேசி, வாட்ஸ்அப் மற்றும் குறுந்தகவல்கள் மூலம் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டது. பணிக்கு திரும்புவது குறித்த தகவலை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடமும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலரிடமும் தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. இந்த கெடுவுக்கு பின்னரும் பணிக்கு வராத ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் பணி 30ஆம் தேதி அன்று நடைபெறும் என்றும் நோட்டீஸ் பெற்ற 2 தினங்களுக்குள் ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை கூறியுள்ளது. ஆசிரியர்கள் அளிக்கும் விளக்கம் திருப்தி அளிக்காத பட்சத்தில் அவர்கள் மீது பணி இடைநீக்கம் முதல் பணி நீக்கம் வரையிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும்போது அரசு ஊழியர் ஒழுங்கு நடவடிக்கை விதியான 17(b)யின் படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பள்ளிக் கல்வித்துறை கட்டளையிட்டுள்ளது. இதன்படி இடைநிலை ஆசிரியர்களை அவர்கள் பணியாற்றும் அதே ஒன்றியத்திற்குள்ளும், மேல்நிலை மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களை அதே கல்வி மாவட்டத்தில் தொலைவில் உள்ள வேறு பள்ளிக்கும் இடமாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப 3 முறை அவகாசம் கொடுத்து கெடு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் 29ஆம் தேதி இரவு 7 மணியுடன் அவகாசம் முடிந்தது. இதற்கு மேல் அவகாசம் கிடையாது என்றும் 30ஆம் தேதி முதல் பணிக்கு வருவோர் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலரை சந்தித்து உரிய விளக்கம் அளித்த பின்னர் அலுவலர் அனுமதிக்கும் பள்ளியில் பணியில் சேர வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அவர்கள் ஏற்கனவே பணியாற்றிய பள்ளியில் மீண்டும் பணியில் சேர முடியாது என்றும் கூறியுள்ளது. இதனிடையே காலியாக உள்ள 1584 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இதற்காக 3 லட்சம் பேர் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் அறிவித்த தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் 23 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ள ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் விதிகளை மீறியது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை செயலாளர் அனைத்து அரசு துறை செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ள ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோர் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. வேலைநிறுத்தம் போராட்டம் அரசு விதிகளை மீறும் செயல் என்றும் இதனால் போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது அரசு ஊழியர் ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் 20, 22, 22A ஆகியவற்றின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார். இதன்படி வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு ஒருநாள் ஊதியம் கிடையாது என்றும் பகுதி நேர தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றுவோர் பணிநீக்கம் செய்யப்படுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டுமே விடுமுறை எடுக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவுகளை அனைத்து துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். 30ஆம் தேதி அன்று பணிக்கு வந்தவர்கள், வராதவர்கள், விடுமுறை எடுத்தவர்கள் என அனைவர் குறித்தும் துறை வாரியாக காலை 10:15க்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.